இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க. அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு நாம சொல்றோம். ஏன்னா திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அப்ப பேசுகின்ற பொழுது அந்த நிர்வாகி இடத்துல பேசுறாரு, தினந்தோறும் நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது நம் கட்சியினரே என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் என்று பேசுகிறார். அப்படின்னா தூக்கம் போச்சு. அவரே ஒத்துக்கிட்டார். அவருடைய கட்சிக்காரன் என்ன அட்டுழியம் பண்ணுவாங்க அப்படின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளடங்கிய திமுக எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாங்க? அவருடைய தலைவரே பொதுக்குழு கூட்டத்தில் இப்படி பேசுறான்னு சொன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மை கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி. புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி, மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது தன் உயிரை கொடுத்து மக்களை காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்று பெயர் பெற்ற கட்சி. அதே போல இன்றைக்கு இந்த சிவகாசி என்று எடுத்துக்கொண்டாலே பட்டாசு தொழில் நிறைந்த பகுதி. சிவகாசி என்றாலே பட்டாசு தான் ஞாபகம் வரும். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மூலையில போய் சிவகாசி என்று சொன்னால் அதுக்கு அடையாளம் பட்டாசு உற்பத்தி ஆகிறது. அப்படி அடையாளம் பெற்ற பகுதி இந்த சிவகாசி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.